நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்று பார்க்க போவது அர்மகதோன் கவுண்டவுன், இஸ்ரேலும் இறுதி நாட்களும். இன்று டிவி சேனல்களில் இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா, பாலஸ்தீனம் என்று நடக்கும் போர்களை பார்த்து இது ஏதோ இப்போது சில வருடங்களாக நிலத்துக்காகவோ அதிகாரத்திற்காகவோ நடக்கும் அரசியல் போர் என்று உலகம் முழுவதும் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, இன்று நியூஸில் பார்க்கும் இந்த வல்லரசு நாடுகளின் பெயர்களை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை திறந்து பார்த்தால் உலக சரித்திரத்தின் மாபெரும் அதிர்ச்சியான உண்மை உங்களுக்கு புரியும். ஆம், இன்று ஒருவரை ஒருவர் அழிக்க அணு ஆயுதங்களோடு நிற்கும் இந்த நாடுகள் வேறு யாருமல்ல, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த அண்ணன் தம்பிகளின் சொந்த வம்சங்கள் தான் இன்று நாடுகளாக பிரிந்து இரத்தம் சிந்தி கொண்டிருக்கின்றன. இந்த நாடுகளின் ஆணிவேர் ஆதியாகமத்தில் எங்கு தொடங்குகிறது? இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றி என்ன எச்சரித்தார்? எந்த நாடு இஸ்ரவேலின் அழிவுக்கு காரணமாக இருக்கும்? இந்த அதிர்ச்சியான ரகசியங்களை இன்று நாம் உடைக்கப் போகிறோம். உலக சரித்திரத்தின் அஸ்திவாரங்களுக்குள் நுழைய போகிறோம். முதலில் உலகத்தின் மாபெரும் வல்லரசான ரஷ்யாவை எடுத்துக்கொள்வோம். இன்று இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஈரான் மற்றும் சிரியாவோடு கைகோர்த்து இஸ்ரேலுக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக நிற்பது ரஷ்யா தான். இந்த ரஷ்யா எங்கிருந்து வந்தது? வேதாகமத்தில் எசேக்கியேல் 38வது அதிகாரம் இஸ்ரவேலை அழிக்க வடக்கில் இருந்து ஒரு மாபெரும் கூட்டம் வரும் என்றும் அதன் பெயர் மாகோகு என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த மாகோகு யாருடைய வழியில் வந்தவன் தெரியுமா? ஆதியாகமம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பாருங்கள். யாபேத்தின் குமாரர் கோமேர், மாகோகு. ஆம், நோவாவின் 3 மகன்களில் ஒருவனான யாபேத் என்பவனுக்கு பிறந்தவன் தான் இந்த மாகோகு. மாகோகுவின் வம்சத்தார்கள் காக்கேசியஸ் மலைகளை தாண்டி வடக்கே சென்று பனி பிரதேசங்களில் குடியேறினார்கள். இவர்களைத்தான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சித்தியர்கள் என்று அழைக்கிறார்கள். அந்த சித்தியர்களின் இன்றைய வழித்தோன்றல்கள் தான் ரஷ்யர்கள். நோவாவின் காலத்திலிருந்து 4000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் நோவாவின் பேரனான மாகோகுவின் வம்சம் இன்று உலகத்தின் மாபெரும் வல்லரசாக அணு ஆயுதங்களோடு இஸ்ரவேலை அழிக்க தயாராக நிற்கிறது. அடுத்தது, இன்று இஸ்ரேலின் முதல் நம்பர் எதிரி தினமும் இஸ்ரேலை வரைபடத்திலிருந்தே அழிப்போம் என்று சபதம் செய்து ராட்சத ஏவுகணைகளை வீசிக்கொண்டிருக்கும் ஈரான். இந்த ஈரான் யாருடைய வழியில் வந்தது? பைபிளில் ஈரான் தேசத்திற்கு பெயர் பெர்சியா. இந்த தேசம் ஆதியாகமத்தில் 2 மாபெரும் வம்சங்களிலிருந்து வந்த ஒரு கலவை. ஆதியாகமம் 10:22 பாருங்கள். சேமுடைய குமாரர் ஏலாம், அதே போல யாபேத்தின் குமாரர்களில் இன்னொருவன் பெயர் மாதாய். இந்த ஏலாம் மற்றும் மாதாய் வம்சத்தார்கள் கிழக்கு நோக்கி சென்று குடியேறினார்கள். மாதாய் வம்சத்தினர் மேதியர்கள் என்றும் ஏலாம் வம்சத்தினர் பெர்சியர்கள் என்றும் சரித்திரத்தில் அழைக்கப்பட்டார்கள். இந்த மேதிய பெர்சியர்கள் ஒன்று சேர்ந்துதான் இன்றைய ஈரான் தேசம். நோவாவின் முதல் மகனான சேமின் வம்சத்தில்தான் ஆபிரகாம் பிறந்தார். ஆபிரகாமின் வழியில் வந்த யூதர்கள் இன்று இஸ்ரேலாக நிற்கிறார்கள். அதே சேமின் இன்னொரு வழியில் வந்த ஏலாம் மற்றும் யாபேத்தின் வழியில் வந்த மாதாய் வம்சத்தினர் ஈரானாக நிற்கிறார்கள். இது மனித அரசியல் அல்ல, இது ஆதியாகமத்தின் இரத்த உறவுகளுக்குள் நடக்கும் ஒரு இறுதி யுத்தம். சரி, இப்போது தினமும் இஸ்ரேலோடு எல்லையில் மோதிக்கொண்டிருக்கும் பாலஸ்தீனியர்கள், லெபனான் மற்றும் சுற்றியுள்ள அரபு நாடுகள் எங்கிருந்து வந்தார்கள்? இது உலகமே அறிந்த ஆதியாகமத்தின் மாபெரும் சோகம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக காத்திருக்க முடியாமல் சாராளின் அடிமை பெண்ணான ஆகார் மூலமாக பிறந்தவன் தான் இஸ்மவேல். இன்று இஸ்ரவேலை சுற்றி கடலை போல பறந்து கிடக்கும் மாபெரும் அரபு நாடுகள் அனைத்தும் ஆபிரகாமின் முதன் மகளான இஸ்மவேலின் வழியில் வந்தவர்கள். அதுபோல இஸ்ரேலின் மிக அருகில் உள்ள ஜோர்தான் மற்றும் காசா பகுதியில் வாழும் மக்களின் ஆணிவேர் யார் தெரியுமா? இஸ்மவேலின் சகோதரனான ஈசாக்குக்கு பிறந்த ஏசாவின் வம்சத்தார்கள் தான் ஏதோமியர்கள் என்றும் அமேலேக்கியர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தை இழந்த ஏசா என்ன சபதம் செய்தான்? என் தகப்பனுக்காக துக்கம் கொண்டாடும் நாட்கள் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோவை கொன்று போடுவேன் என்றான்.
4000 வருடங்களுக்கு முன்பு ஒரு தனி மனிதனான ஏசா எடுத்த அந்த பழிவாங்கும் சபதம் இன்று வரை அவனுடைய வம்சத்தார் மூலமாக ஹமாஸ் மற்றும் ஹஸ்புல்லா என்றும் பாலஸ்தீன போராளிகள் என்றும் மாறி மாறி இஸ்ரேலின் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தனி மனிதனுக்குள் வந்த கோபம் இன்று ஏவுகணைகளாக வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் ஆதியாகமத்தின் பகையை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது? உலக ஐக்கிய நாடுகள் சபை எத்தனையோ சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் இன்று வரை ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பே லூக்கா 21வது அதிகாரத்தில் ஒரு மாபெரும் எச்சரிக்கை கொடுத்தார். அவர் சொன்னார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பலத்த பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். லூக்கா 21வது அதிகாரத்தில் இது குறிக்கப்படுகிறது. இயேசு ஏன் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்று சொன்னார்? கிரேக்கத்தில் ஜனம் என்பது எத்னோஸ் என்று பெயர், அதாவது வெறும் நாடுகள் மட்டுமல்ல, இனங்களுக்கு இடையிலான போர். இன்று நடப்பது அதுதான். யூத இனம் வெஸ் அரபு இனம். இயேசுவின் இந்த வார்த்தையை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் 5:3 ஒரு பகீர ரகசியத்தை உடைக்கிறார். இந்த யுத்தங்களுக்கு மத்தியில் உலக தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் நாடகத்தை அரங்கேற்றுவார்கள் என்று பவுல் எழுதுகிறார். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியான அளவுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. இந்த மாபெரும் உலக போருக்கு மத்தியில் இஸ்ரேலும் அரபு நாடுகளும் இடையே ஒரு கள்ள சமாதானம் வரப்போகிறது. ஆதியாகமத்தில் தொடங்கிய இஸ்மவேல் மற்றும் ஈசாக்கின் 4000 வருட பகையை ஒரு தனி மனிதன் தன் ஒற்றை கையெழுத்தால் தீர்த்து வைக்க போகிறான். உலகமே அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்து கொண்டாட போகிறது. யார் அந்த மனிதன்? பைபிள் அவனை அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறது. ஆனால் அவன் ஆதியாகமத்தில் யாருடைய வழியிலிருந்து வருவான் என்பதுதான் இன்று பலருக்கும் தெரியாத மாபெரும் மர்மம். சில பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் தானியேல் 9:26 வைத்து அழிக்க போகிற பிரபுவின் ஜனங்கள், அதாவது ரோமர்களின் வழியிலிருந்து வருவான் என்கிறார்கள். ஆனால் இன்னும் சில தீவிரமான ஆராய்ச்சியாளர்கள் ஆதியாகமம் 10:8 உள்ள ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். நிம்ரோத் இந்த உலகத்தின் முதல் வல்லரசு சக்கரவர்த்தி. அவன்தான் பாபிலோன் கோபுரத்தை கட்டி மனிதர்களை தேவனுக்கு எதிராக திருப்பினான். அந்தி கிறிஸ்துவும் இதே மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து நிம்ரோத்தின் ஆவியோடு அசீரியர்களின் வழியிலிருந்து வருவான் என்று கணிக்கிறார்கள். அவன் எங்கிருந்து வந்தாலும் அவனுடைய நோக்கம் ஒன்றுதான், இஸ்ரவேலையும் தேவனையும் அழிப்பது. அந்த அந்தி கிறிஸ்து சமாதான ஒப்பந்தம் ஒன்று செய்து 3.5 வருடங்கள் கழிந்த பிறகு அவன் சுயரூபம் வெளிப்படும். உலகத்தின் ஒட்டுமொத்த நாடுகளின் இராணுவத்தையும் அவன் இஸ்ரேலுக்கு எதிராக திருப்புவான். இதுதான் உலகத்தின் கடைசி போர், அர்மகதோன். இந்த யுத்தம் எவ்வளவு கொடுமையானது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சகரியா தீர்க்கதரிசி 14வது அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தையும் உங்கள் பைபிளில் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:20 யோவான் ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த ஆலயத்தின் நகரத்திற்கு புறம்பே மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையில் இருந்து இரத்தம் புறப்பட்டு 1600 ஸ்தாதி தூரத்திற்கு குதிரைகளின் கடிவாளங்களுக்கு மட்டும் ஆழமாய் ஓடிற்று. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். மனித ரத்தம் சுமார் 200 மைல் தூரத்திற்கு ஒரு குதிரையின் கடிவாளம் வரை, அதாவது சுமார் 4 முதல் 5 அடி உயரத்துக்கு ஒரு ஆறு போல ஓடும். எத்தனையோ கோடி மனிதர்கள் இந்த அர்மகதோன் போர்க்களத்தில் ஒரே நேரத்தில் வெட்டி கொல்லப்பட்டால் இவ்வளவு ரத்தம் நதியாக பாயும். அப்படி ஒரு மாபெரும் இராணுவம் அந்த மெகிதோ பள்ளத்தாக்கிலே கூடும். இஸ்ரேல் தேசம் நாலாபுரமும் சுற்றி கொள்ளப்படும். எருசலேம் பிடிக்கப்படும். சகரியா 14:2 சொல்லுகிறது, எருசலேமுக்கு விரோதமான யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையிடப்படும், ஸ்திரீகள் அவமானப்படுத்தப்படுவார்கள். இந்த அர்மகதோன் என்ற இடம் எங்கே இருக்கிறது தெரியுமா? அது இஸ்ரவேலின் வடக்கில் உள்ள பிரம்மாண்ட மெகிதோ பள்ளத்தாக்கு. இங்கே ஒரு ஆச்சரியமான சரித்திர பதிவு இருக்கிறது. 1999ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் மாபெரும் பேரரசனான நெப்போலியன் போனபர்ட் இந்த மெகிதோ பள்ளத்தாக்கு சென்றான். அந்த பிரம்மாண்ட சமவெளியை பார்த்து நெப்போலியன் அதிர்ந்து போய் ஒரு வார்த்தையை சொன்னான். உலகத்தின் ஒட்டுமொத்த இராணுவங்களும் ஒன்று கூடி போர் செய்வதற்கு ஏற்ற பூமியின் மிகச்சிறந்த போர்க்களம் இது என்று சொன்னான். பைபிள் அறியாத ஒரு உலக சக்கரவர்த்தியே அதை ஆணித்தரமாக சொல்லுகிறான். இந்த இடத்தில்தான் ஆதியாகமத்தில் தொடங்கிய அந்த மாபெரும் இனங்களுக்கு இடையிலான பகை அணு ஆயுத போராக முடிவுக்கு வரப்போகிறது. இஸ்ரேல் முழுமையாக அழியப் போகிறது.
யூத இனம் ஒட்டுமொத்தமாக துடைத்தறியப்பட போகிறது என்று உலகமே நினைக்கும் இந்த இறுதி வினாடியில் எருசலேம் தேவாலயத்தின் பக்கத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கும். அவர்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு எங்கள் மெசியாவை எங்களை காப்பாற்றும் என்று வானத்தை நோக்கி கதறுவார்கள். அப்போது வானம் பிளக்கும். ஆதியாகமத்தில் எந்த தேவன் உலகத்தை படைத்தாரோ, எந்த தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தாரோ, அதே தேவன் மாமிச உருவெடுத்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக இரத்த கரை படிந்த வஸ்திரத்தோடு வெண்குதிரையின் மேல் வானத்திலிருந்து பாய்ந்து இறங்குவார். சகரியா 14:4 சொல்லுகிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு எதிரே கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது ஒலிவமலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்காக பிளந்து மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். இயேசுவின் பாதங்கள் அந்த ஒலிவ மலையை தொட்ட மறுகணமே ஒரு மாபெரும் பூகம்பம் உண்டாகி மலை 2ஆக பிளக்கும். இஸ்ரவேலை தாக்க வந்த அந்த அந்தி கிறிஸ்துவின் ஒட்டுமொத்த இராணுவத்தையும் இயேசு கிறிஸ்து எந்த ஆயுதமும் இல்லாமல் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே சுட்டெரித்து போடுவார். ஆதியாகமத்தில் ஆதாமின் பாவத்தால் தொடங்கிய சாபமும் மரணமும் யுத்தங்களும் அர்மகதானில் இயேசுவின் காலடியில் ஒட்டுமொத்தமாக நசுக்கப்படும், அழிந்து சாம்பலாகும். அதன் பிறகு தேவன் இந்த பூமியிலே 1000 வருடங்கள் நீதியோடும் சமாதானத்தோடும் ஆட்சி செய்வார். இன்று நாம் பார்த்த இந்த சரித்திர பயணம் ஒரு சாதாரண கதை அல்ல. நீங்கள் நாளை காலை கண்விழிக்கும் போது நியூஸில் நடக்க போகும் நிஜம். ரஷ்யா, ஈரான், துருக்கி என்று ஆதியாகமத்தின் வம்சங்கள் இன்று அணிவகுத்து நிற்கிறது. இஸ்ரவேல் தயாராக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து தன் சமாதான அந்த ஒப்பந்தத்தோடு திரைக்கு பின்னால் காத்து கொண்டிருக்கிறார். அர்மகதாயினின் கவுண்டவுன் தொடங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது. கடிகாரத்தின் முள் 12ஐ தொடப்போகிறது. இஸ்ரவேலின் யுத்தங்கள் டிவியில் பார்த்து ரசிப்பது மட்டும் நம் வேலை அல்ல. இந்த அழிவு நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து நாம் நம்மை தேவனுக்கு நேராக தயார்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடைசி மணித்துளிகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த எக்கால சத்தம் முழங்கும் போது உங்களால் தைரியமாக இயேசுவை எதிர்கொண்டு போக முடியுமா? இந்த மாபெரும் எபிசோடு உங்கள் வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த உண்மைகளை உலகத்திற்கு உரக்க சொல்லுங்கள். உங்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன், ஆமேன்.